மூளையில கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இதுல அபிஷேகம் இருக்கணும் ஆண்டவரே. இதுல நான் உட்கார்ந்த உடனே ஜெப அபிஷேகம் இருக்கணும். எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் வரக்கூடாது. நீங்க ஜெபித்து பாருங்கள். அந்த இடத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. மூன்றாவது, ஜெபத்திற்கு வயது இல்லை. ஜெபத்துக்கு என்ன இல்லை? 84 வயது உள்ள ஒரு தாயார் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் ஆராதித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப ஜெபத்துக்கு சூழ்நிலையும் இல்ல, ஜெபத்திற்கு பலவீனமும் இல்ல, ஜெபத்திற்கு வயதும் இல்ல, ஜெபத்திற்கு தடையும் இல்ல. ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம பார்த்தோம் என்றால், பரலோகத்தின் பிதாவை நோக்கி. எப்படி? பரலோகத்தின் பிதாவை நோக்கி ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க வேண்டும். பாவ அறிக்கை என்ன செய்ய வேண்டும்? செய்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே நிரம்பி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கும் போது முதலாவது தேவ சித்தத்துக்குள்ளே நம்மளை என்ன செய்ய வேண்டுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபிக்கும் போது தேவ சித்தத்துக்குள்ளாக நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அநேக ஜெபங்களுக்கு நம்மளுக்கு பதில் வராதற்கு காரணம் என்னவென்றால், நம்ம ஜெபம் தேவ சித்தத்தை மீறி ஜெபிக்கிறோம். தேவ சித்தத்துக்குள்ளே நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க வேண்டும். எதை ஜெபித்தாலும் எதை கேட்டாலும் தேவ சித்தம் என் வாழ்க்கையில இது நடக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் இடத்தில் வந்து நின்றார்கள். சாமுவேல் இடத்துல நின்று சொன்னாங்க, உங்க பிள்ளைக உங்களை மாதிரி இல்லப்பா, உங்க பிள்ளைக உங்களை மாதிரி இல்ல, அதனால எங்களை ஆளுமுடியாய் மற்ற ஜனங்களை ஆளுகை செய்கிற ராஜா மாதிரி எங்களை ஆளுமுடியாய் ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. மற்ற ஜனங்களை ராஜாக்கள் ஆளுகிறார்கள், எங்களை யாரு ஆளுகிறானா? பரலோக ராஜா ஆண்டுகிட்டு இருக்காரு. யாரை கொண்டு? தீர்க்கதரிசிகளை கொண்டு, ஒரு வார்த்தையை கொண்டு. சாமுவேல் கால வரையும் கர்த்தர் தான் அவர்களை ஆளுகை செய்துகிட்டு இருக்காரு. இஸ்ரவேலுக்கு ராஜா கர்த்தர் தான். இப்ப அவங்க வந்து சொல்றாங்க, மற்ற ஜனங்கள் ஆளுகிறது போல எங்களை ஆளுவதற்கு, எங்களை ஆளுகை செய்ய எங்களுக்கு என்ன வேணும்? ராஜா வேணும்னு கேக்குறாங்க. சாமுவேல் போய் தேவ சமூகத்துல அழுகிறாரு, ஆண்டவரே இப்படி ராஜா வேணும்னு கேக்குறாங்களேன்னு. ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலே உன்னை தள்ளல, அவர்களை யார தள்ளினாங்க? என்னை தள்ளுனாங்க. அவன் கேட்டபடி அவங்களுக்கு என்ன கொடு? ராஜாவை கொடு என்று சொன்னார். அது சரியான ஜெபமா? இல்லை. அது தேவ சித்தத்தின் பிரகாரம் இல்லை. காலங்கள் கழிந்து போனது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்களிடத்தில் அடிமைப்பட்டார்கள், மடிந்து செத்தார்கள், புலம்பினார்கள். ராஜாவும் போனா, ராஜானுடைய பிள்ளைகளும் குடும்பமும் அழிந்து போனார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், ராஜா வேணும்னு நான் சொல்லல, நீங்க கேட்டீங்க, நான் தந்தேன். அல்லேலூயா. ராஜா வேணும்னு நீ தான் கேட்ட, நான் அதை என்ன செஞ்சேன்? சில நேரங்கள்ல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஜெபத்துக்கு எது வரும்? பதில் வரும். அந்த பதில் எனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. தேவ சமூகத்துக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத எந்த ஜெபத்திலையும் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. யாக்கோபு ஒரு ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே நான் போகிற இடத்துல எனக்கு உண்ண உணவு, உடுத்த உடையும் கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு நீர் பத்திரமாய் திரும்பி வர பண்ணுனா, நான் இந்த நிறுத்தின தூணை கல்லை உங்களுக்கு நான் நிறுத்தி இதுல நான் தசவாணிக்கை எல்லாம் செலுத்தி பழி செலுத்துவேன்னு ஒரு ஒப்புரவோடு கடந்து போனான். ஆனால் அந்த ஜெபம் தேவ சித்தத்தின் பிரகாரம் ஜெபித்தான். கர்த்தர் 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார். அவன் ஜெபத்துல எனக்கு 2 பரிவாரம் வேணும்னு கேட்டானா? என்ன கேட்கிறான்? உண்ண உணவு, உடுத்த ஆகாரம், உண்ண உணவு, உடுத்த வஸ்திரமும் கிடைச்சு என் தகப்பன் வீட்டுக்கு நான் எப்படி திரும்பணும்? பத்திரமாய் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்ப சில ஜெபங்கள், நம்ம ஜெபிக்கிற தேவ சித்தம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் உண்டாகும். ஆனால் அந்த பதில் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாறாதபடி நம்ம ஜெபித்த ஜெபமே நம்மளுக்கு கண்ணியாய் மாறிவிடும். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது தேவ சித்தத்துக்குள்ளாக ஜெபிக்க வேண்டும் என்று அநேக வேத வசனங்களை குறித்து பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஜெபம்
எப்ப ஆரம்பிக்கப்பட வேண்டும்? பைபிள் சொல்லியிருக்கு, எப்போ ஆரம்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு இரவை நாளா பிரிச்சிருக்கிறது தெரியுமா? 4 சாமம் இருக்கிறது ஒரு இரவுக்கு. நான் உங்களுக்கு பல நேரம் சொல்லியிருக்கிறேன். ஒரு இரவுக்கு எத்தனை சாமம் இருக்கிறது? முதல் சாமம் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரையும்? சொல்லு. 6 மணியில இருந்து 9 மணி வரையும். அமுதனுக்கு ஒரு கைத்தட்டு பண்ணலாமே, ஒரு செகண்ட் பண்ணலாமே. முதல் சாமம் 6 இருந்து 9 வரையும். யாரு நடமாடுகிற சாமம்? மனிதர்கள் நடமாடுகிற சாமம். இரண்டாம் சாமம் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரையும்? 9 மணியில இருந்தும் 12 மணி வரையும். யாரு நடமாடுகிற சாமம்? மிருகங்கள் நடமாடுகிற சாமம். 12. மூணாவது சாமம் என்னது? 12 மணியில இருந்து 3 மணி வரையும். மூணாம் சாமம் அது. அது யாரு நடமாடுகிற சாமம்? பிசாசுகள் நடமாடுகிற சாமம். அல்லேலூயா. இந்த 12 மணி, 9 மணில இருந்து 12 மணி வரையும் மிருகங்களும் கள்ளர்களும் நடமாடுகிற சாமம். நல்லா நீங்க கவனிச்சுக்கிறீங்க. இந்த 12ல இருந்து 3 மணி வரையும் யாரு நடமாடுகிற சாமம் என்றால் பிசாசு நடமாடுகிற சாமம். இந்த 3 மணியில இருந்து 6 மணி வரையும் யாருடைய சாமம் என்றால் தேவன் உலாவுற சாமம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷர் நடமாடுகிற சாமத்துல முடிச்சிருப்போம். கள்ளனும் மிருகங்களும் நடமாடுற சாமத்துல என்ன செய்வோம்? முடிச்சிருப்போம். பிசாசு நடமாடுகிற சாமங்கள்ல எப்படி இருப்போம்? முடிச்சிருப்போம். யாரு சமூகத்துக்கு வருவார் என்று அந்த சாமத்துல என்ன செஞ்சிருவோம்? என்ன செஞ்சிருவோம்? தூங்கிடுறோம். அல்லேலூயா. முன்னாடி ஒரு 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம். எனக்கு நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 6 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சிருவோம்? தூங்கிடும். ஒரே ஒரு விளக்கு மட்டும், ஒரே ஒரு பழுப்பு மட்டும் தான் இருக்கும் வீடுகள்ல. அதனால 6 மணி 7 மணிக்கெல்லாம் எல்லாரும் கதவை அடைச்சிருவாங்க, தூங்கிடுவாங்க. அப்புறம் காலங்கள் போச்சு, நிறைய பல்பு வந்துச்சு. 9 மணிக்கு என்ன செஞ்சாங்க? தூங்குனாங்க. அப்புறம் இன்டர்நெட், டிவி இது எல்லாம் வந்துச்சு. எத்தனை மணிக்கு மேல தூங்குனாங்க? 12 மணி 1 மணி ஆயிப்போச்சு. இப்ப நிறைய கேம் வந்துட்டு. இப்ப என்ன வந்துட்டு? கேம் வந்துட்டு. அப்ப பிசாசு எங்க நடமாடுறான்? அந்த 3ஆம் சாமத்துல. இந்த 3ஆம் சாமம் வரை என்ன செய்யறதுன்னா கேம் விளையாடுறது. இது யார் சாமம்? பிசாசு சாமம். கேம் விளையாண்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கொடுத்துட்டு, அவனுக்கு போட வேண்டிய உக்கியெல்லாம் போட்டுட்டு, அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு எந்த சாமத்துல தூங்குறோம்? 4ஆம் சாமம், தேவன் உலாவுகிற சாமத்தில் தூங்குகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, மார்க்கு புஸ்தகம் 1வது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். இங்க வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர். யார் அது? இயேசுவானவர் அதிகாலமே இருட்டோட. அங்க 2 பதம் இருக்கிறது, அதிகாலமே இருட்டோட. அப்ப அதிகாலம்னா 12 மணிக்கு மேலே, 12 மணிக்கு மேலே 3 மணிக்கு பின்பு ஒரு இருட்டு இருக்கும், ஒரு இருள் இருக்கும். அந்த இருட்டோட போய் தனித்து என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஐயா, இயேசுவானவர் செய்தது எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் மாடல் தான். மாதிரியை விட்டு வச்சு போனார். எதை வச்சு போனார்? மாதிரியை விட்டு வைத்து போனார். ஒரு கணத்துல அடிக்கிறவன் ஒரு கணத்துல அடிச்சா மறுகணத்தையும் எனக்கு பொறுமை என்கிற மாடலை கொடுத்துட்டு போனார். அவர் செபிக்கிற மாடலை கொடுத்து, எனக்கு அடிச்சுவடி யாரா இருக்கணும்னா, ஒரு ஊழியக்காரன் எனக்கு மாடலா இருக்க கூடாது. அவன் பூரா விழுந்து போயிருவான். ஊழியக்காரனை மாடலா கொண்ட எல்லா விசுவாசியும் விழுந்து போய்விட்டார்கள். ஊழியக்காரன் எனக்கு மாடல் அல்ல,
எனக்கு மாடல் யாருன்னா இயேசுவாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணா அவன மாதிரி பிரசங்கம் பண்றது, அவன் பாட்டு படிச்சா அப்படியே பிரசங்கம் பாட்டு படிக்கிறது. இந்த மாடல் என்னை பரலோகம் கொண்டு போகாது. எனக்கு ஒரு மாடல் இருக்கிறது. இயேசுவானவர் எனக்கு மாடலாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இப்ப அதிகாலையில இருட்டோட போய் என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணினார். வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாயும் கொண்ட சர்வ வல்லமை பொருந்திய தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தது நிமித்தம் ஒரு 3 வருஷம் கழித்து 33 வருஷம் கழித்து நான் கடந்து போய்விடுவேன் என்று அவருக்கு தெரியும். அதன் நிமித்தம் அதற்கு முன்பாக எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறாரு, நீ அதிகாலையில ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதிகாலையில ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். அதிகாலையில நீங்க ஜெபிக்கும் போது எல்லாம் எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும்? அமைதலா இருக்கும். அமைதலா இருக்கும் போது நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவ சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். அல்லேலூயா. தேவ திட்டத்தை உங்களால் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். இந்த அதிகாலையில நான் போய் ஜெபிக்கும் போது, அதிகாலையில அவர் சமூகத்துல போய் நான் நிற்கும் போது, தேவன் அந்த நாட்கள்ல என்னை எப்படி நடத்த போகிறார் என்பதை நம்மனாலே அறிந்து கொள்ள முடியும். அதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை நீதியவும் தேடுங்கள், அப்பொழுது எவைகள் எவைகள் இந்த உலகத்திலே உனக்கு தேவையான அனைத்தும் குறையா கொடுக்கப்படல, உனக்கு நிதானமாய் கொடுக்கப்படல, உனக்கு போதுமான அளவு கொடுக்கப்படல, அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது நான் எதை தேட வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தேவ சமூகத்தை தேட வேண்டும். காலையில ஜெபிக்க நீங்க கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம சரீரம் என்ன செய்யாது, ஒத்து ஒத்து அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சரீரனுக்கு என்ன வரல, ஒத்து வரல. என்னுடைய பலவீனம் என்ன வரல, ஒத்து வரல. அதனால முன்னாடி நான் உங்களுக்கு அநேக காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. சரீரமோ பலவீனமோ வயதோ என் தேவனை சந்திப்பதற்கு தடை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்பம் அதிகாலையில் உட்கார்ந்து செபிக்க ஆரம்பித்து விடுகிறீர்களோ அப்பமே பரலோகத்தில் இருந்து ஆசீர்வாதத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. தடைகள் நீங்கப்படுகிறது, கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது. வருஷ கணக்கில் தடைபட்டு கிடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் கொண்டு வந்து நம்மளிடத்தில் தர வேண்டும் என்றால் நீங்களும் சரி நானும் சரி அதிகாலையில ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனித்து பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. எந்த இடத்திற்கு? தேவன் என்னை குறித்த இடத்திற்கு பலி செலுத்துவதற்காக எப்ப போனார் அவரு? எப்ப போனாரா? அதிகாலையிலே போனார். அல்லேலூயா. அதிகாலையிலே பலி செலுத்துவதற்கு ஆபிரகாம் கட்டைகளையும் தகன பலிகளையும் வேலைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு அவன் குறித்த இடத்துக்கு அல்ல, தேவன் குறித்த இடத்திற்கு கடந்து போனான். அல்லேலூயா. அங்க வச்சுதான் ஆண்டவர் சொல்றார், நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை இதனால் நான் அறிந்திருக்கிறேன். அதிகாலையில தேவ சமூகத்துல போய் நின்று பாருங்க, ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தை கர்த்தரே கொடுப்பார். அல்லேலூயா. அங்கே
தன் பிள்ளையை பழி செலுத்த போனான். அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்காக வேண்டி உன்னை ஆயுத்தப்படுத்தி வைத்திருந்தார். அப்ப அதிகாலையிலே நான் தேவ சமூகத்திலே என்னை பலியாய் ஒப்பு கொடுப்பேன் என்றால் எனக்குன்னு ஒண்ணு ஆயுத்தப்படுத்தி வச்சிருக்காரு பாருங்க. எப்ப என் கண்ணு தெரியும் தெரியுமா? எப்ப தெரியும்? கட்டை அடுக்கினானே அப்ப ஆடு தெரிஞ்சா கண்ணுக்கு? மகனை படுக்க போட்டானே அப்ப ஆடு தெரிஞ்சா கண்ணுக்கு? கத்தி எடுத்து ஓங்கி வெட்ட போனானே அப்ப ஆடு தெரிஞ்சா கண்ணுக்கு? அப்பமும் தெரியல அவன் கண்ணுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காண்டி ஒரு ஆட்டை எங்க வைத்திருக்கிறேன். நீங்க அதிகாலையில் செபித்து பாருங்கள். உங்களுக்காண்டி எனக்காண்டி ஆட்டுக்குட்டியாய் வந்த தேவனை உங்க கண்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலையில் செபித்து பாருங்கள், எந்திரிச்சு செபித்து பாருங்கள். கஷ்டமா தெரியும். நீங்கள் ஒரு சில நாட்கள் பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா அது ஜெயமாய் மாறிவிடும். அது ஜெயமான காரணம் என்ன தெரியுமா? உங்களை இவ்வளவு காலம் பலவீனப்படுத்துற, இவ்வளவு காலம் ஜெபிக்க முடியாதபடிக்கு, இவ்வளவு காலம் அதிகாலையில் எந்திரிக்க முடியாதபடிக்கு உங்க சரீரத்தையே உங்களுக்கு முன்னாடி காட்டி, உங்க பலவீனத்தையே உங்களுக்கு முன்னாடி காட்டி, உங்களுடைய சூழ்நிலையை முன்னாடி காட்டி இவ்வளவு காலம் உங்களை முடக்கி தூங்க பண்ணுன அந்த வல்லமையின் நுகம் நீங்க அதிகாலை உட்கார்ந்த உடனே உடைக்கப்படும். அதற்கு பின்பு அது உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் இயேசுவானவர் அதிகாலையிலே எழும்பி பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும், அந்த நாட்கள்ல அவருக்கு வரும் எல்லா உபத்திரங்களையும் மேற்கொள்வதற்கும், சத்ருவின் போராட்டங்களை மேற்கொள்வதற்கும் அங்க எங்க போய் அதிகாலையில உட்கார்ந்தாரா? எதுக்கு உட்கார்ந்தாருன்னா பிதாவோடு கனெக்ட் ஆகிறதற்காக வேண்டி. நீங்க அதிகாலையில உட்கார்ந்து பாருங்க, தேவனோடு ஒரு டைரக்ட் கனெக்ட் கிடைக்கும். அல்லேலூயா. 28வது அதிகாரம் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை. அதிகாலையிலே யாக்கோப்பு எழுந்து, அதிகாலையிலே யாக்கோப்பு எப்ப எழுந்துமா? அதிகாலையிலே யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் மேல் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? லூசு. எதுக்கு முன்னாடி அது லூசு? அதிகாலையில் அவன் எந்திரக்கு முன்னாடி அதுக்கு பேர் என்னது? லூசு. இவன் எந்திரிச்ச முன்னாடி எதா மாறுது? அதிகாலையிலே ஒரு கல்லை தூணாக நிறுத்தி அதுக்கு என்ன பேரிட்டானா? பெத்தேல்னா என்ன பேரு? பெத்தேல்னா பொருள் என்ன? அப்பத்தின் வீடு. என்ன வீடு? இந்த லூசு எப்ப அப்பத்தின் வீடா மாறுச்சு? இவன் அதிகாலையில எந்திரிச்சு ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். அந்த லூசு அப்பத்தின் வீடாய் மாடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்களேன். அதிகாலையில எந்திரிச்சு, ஆண்டவரே உம்முடைய வருகை வரையும், இல்லைன்னா என் ஜீவன் இருக்கிற வரையும் எந்த சூழ்நிலைகளிலும் இந்த அதிகாலை ஜெபம் எனக்கு தடைபடக்கூடாதுன்னு ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்துல உண்டான லூஸ் எல்லாம் பெத்தேலாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பத்தின் வீடாக உங்க வீடு மாறும். அல்லேலூயா. உங்க வீடு அப்பத்தின் வீடாக மாறணும்னா வேற ரகசியம் தேவையில்லை. நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு தேவனுக்கு செலுத்த வேண்டிய பழியை நீங்க செலுத்தி பாருங்கள். அதிகாலையில் எந்திரிச்சு செலுத்தி பாருங்கள். படிச்சு முடியுமா? அப்பொழுது யாக்கோப்பு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும். எப்ப ஜெபிக்கிறாரு? அதிகாலையில இருந்துச்சு. உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு
எனக்கு தேவனாய் இருப்பார். எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தூணாக இருத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். கைகளை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அதிகாலையில எந்திரிச்சா கர்த்தர் லூச அப்பத்தின் வீடாய் மாத்தினாரு. பொருத்தனை பண்ணுனா கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தார். அல்லேலூயா. நீ யாத்திரையாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் சொன்னேன், தப்பா படிச்சிட்டீங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இளைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் ஆயுத்தமாகி சீயோன் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் காத்திரு. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சொல்றாரு, எப்போ வந்து காத்திரு? ஆயுத்தமாகி காலமே என் சமூகத்துல வந்து காத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்குன்னு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குதுமா. உங்களுக்குன்னு தேவன் தர வேண்டிய நன்மை நிறைய இருக்கிறது. உங்க கண்கள் காணாதபடி நிறைய இருக்கிறது. ஆகாரை போல அழுது கொண்டு இருக்கிறோம். என் கண் திறக்கப்பட்டால் மட்டும்தான் தண்ணீர் ஊற்றை பார்க்க முடியும். என் கண் எப்போ திறக்கப்படும் என்றால் நான் காலமே எழுந்து என் தேவ சமூகத்திலே அவருக்கு முன்பாக நான் ஆயுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சிறுவன் எப்பவுமே அதிகாலையில செபிப்பானா. நல்ல செபிக்கிற தம்பி எப்பவும் அதிகாலையில செபிப்பானா. ஒரு நாள் அவன் சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து அவன் கால் உடைந்து விட்டது. இப்ப அவன் ஆஸ்பத்திரியில இருக்கிறான். பைபிள் எங்கேயா இருக்குன்னு கேட்டக்கூடாது. இப்ப ஆஸ்பத்திரியில அவன் இருக்கிறான். ஆனா இருக்கும்போது அந்த நேரத்துக்குள்ள அவனுக்கு ஒரு ஏக்கம் வந்துட்டு, காலை வரப்போகுது, ஆனால் நான் செபிக்க முடியல. விடிய போகுது, நான் என்ன செய்ய முடியல, நான் செபிக்க முடியல என்கிற ஏக்கம் அவனுக்குள்ள வந்துருச்சு. அவன் எப்ப செபிப்பானோ அந்த நேரத்துல அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது பக்கத்துல இயேசுவானவர் அமர்ந்திருந்தாராம். அல்லேலூயா. இது கதை அல்ல, உண்மையாய் நடந்த சம்பவம் தான். அங்க யார் அமர்ந்திருந்தாவா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டா நான் அங்க இருப்பேன். என்ன செய்வேன்? நீங்க கேட்கலாம், அங்க 2-3 பேர் எங்க இருந்தாங்க? அந்த தம்பி மட்டும் தானே இருந்தான்னு கேட்கலாம். எப்படி தேவன் திருத்துவமா இருக்கிறாரோ அப்படியே மனுஷனாகிய நாம் திருத்துவமா இருக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம். அல்லேலூயா. நான் உட்கார்ந்து செபிக்க நான் பழகிட்டேன்னா அந்த டயத்துக்கு நான் வர்றேன்னா இல்லையோ என் தேவன் வந்து விடுவார். எதுக்கு வருவார் தெரியுமா? என்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவர் சொல்றார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். என்னை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். நான் வருவதற்கு முன்பாகவே நான் அந்த பழக்கத்துக்குள்ளே கடந்து வந்து விட்டால் கர்த்தர் அங்க வந்து விடுவார். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த எல்கானா அதிகாலையிலே எழுந்து தேவனுக்கு பலி செலுத்தி விட்டு அவன் ஊருக்கு, அவன் இருக்கிற ராமாவுக்கு கடந்து போனான். தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியானாள். இவ்வளவு காலம் மனைவி அறியாம இருந்திருப்பானா? அறிந்தவன் தான், அதே மனைவிதான். ஏன் அவர் கர்ப்பவதி ஆகவில்லை? என்னுடைய யூகம், பைபிள் அல்ல, என்னுடைய யூகம். இவன் பலி செலுத்தியிருக்கலாம், இவ்வளவு காலம் அதிகாலையில் செலுத்தாம இருந்திருக்கலாம்.
ஆனா இன்னைக்கு அதிகாலையில பழி செலுத்தினார். கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க செலுத்தி பாருங்கம்மா. இத்தனை வருஷமா தடைபட்டு கிடந்த அதே அண்ணால் தான், அதே கற்பம் தான், அதே கணவன் தான், அதே குடும்பம் தான். ஆனால் என்னைக்கு அதிகாலையிலே தேவனுக்கென்று பழி செலுத்திட்டு கடந்து போனார்களோ, தேவன் அந்த குடும்பத்தை கடாட்சித்தார். அண்ணால் செபித்தால் அண்ணா ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அதிகாலையில இவன் செபித்தான், மனைவிக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு வேலைகள்ல சில நேரங்கள்ல நமக்கே துக்கம். ஒரு காரியத்துக்கு போறதற்கு முன்பாக செபிக்காம போய் விடுகிறோம். ஆனா வரும்போது பெரிய துக்க மனதோடு நம்ம கடந்து வருகிறோம். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதுல வேதம் சொல்லுகிறது, அவ்விடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை அந்நாள் பரியந்தம் அவர் காக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறது இல்லை. ஏதோ சபைக்கு வர்றோம், வசனம் கேட்கிறோம், இந்த ஆராதனை முடிகிறது, நம்ம கடந்து போகிறோம் இல்லை. ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு விஷயத்தை நான் கற்றுக்கொள்வேன் என்றால் தேவன் என்னை மகிமையாய் நடத்துவார். மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 108வது அதிகாரம் 2வது வசனம். படிக்கிறவங்க யாரும் தப்பா படிக்காதீங்க. 108:2. வீணையே சொல்றாரு, வீணையே, சுரமண்டலமே, சுரமண்டலமே, விழியுங்கள், விழியுங்கள். நான் அதிகாலையில் விழிப்பேன். நான் எப்ப விழிப்பேன்? அதிகாலையில் விழிப்பேன். இப்ப எதை விழிக்க சொல்றாரு? வீணையின் சுரமண்டலம். இப்ப சொல்ற தாவீது, வீணைய சுரமண்டலங்களை விழியுங்கள். நான் அதிகாலையில் விழிப்பேன். நான் அதிகாலையில் என்ன செய்யறேன்? எதோடு பேசுகிறாரு? எதோடு பேசுற? கீபோர்டோடு பேசுறாரு. எதோடு பேசுறாரு? ட்ரம்மோடு பேசுறாரு. நான் அதிகாலையில முழிச்சிருவேன். நீ எப்படி இரு? நீ எப்படி இரு? முழிச்சிரு. நீ என்ன செய்ய? விழித்திரு. நீ ஆண்டவர் ஆராதிக்க நீ என்ன செய்ய? விழித்திரு. படிய. வீணையே, 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 சுரமண்டலமே, சுரமண்டலங்களே, விழியுங்கள், விழியுங்கள். நான் அதிகாலையில் விழிப்பேன். நான் அதிகாலையில் விழிப்பேன். 147வது அதிகாரத்துல 143வது அதிகாரத்துல 8வது வசனம் படிக்குமா? அதிகாலையில், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்முடைய கிருபையை எனக்கு கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை, நான் நடக்க, நல்ல கவனிங்க, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், எனக்கு காண்பியும். உம்மிடத்தில், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை, என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தில். எதுக்கு வீணையை முழிக்க சொன்னார் தெரியுமா? எதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நீங்க விழிங்கன்னு சொன்னார் தெரியுமா? நான் காலையில கர்த்தருடைய கிருபையை நான் பெறணும். அல்லேலூயா. 1. 2வது அவர் சொல்றாரு, நான் நடக்க வேண்டிய வழியை அவர் போதிக்கிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, காலை தோறும் எது இருக்கிறதா? புதிய. அப்படின்னா என்ன பொருள்? நேற்று கிருபை எனக்கு இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு கிருபை எனக்கு என்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல. காலை தோறும் அவர் சமூகத்துல இருந்து எனக்கு என்ன கொடுப்பாராம்? புதிய. அதான் தாவீது சொல்றாரு, உம்முடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும், நான் நடக்க வேண்டிய வழிய நான் தெரிந்து கொள்ளணும். அதுக்காக வேண்டி நான் வெள்ளனே யாரை எழுப்பி விட்டேன்? வீணையவும் சுரல மண்டலங்களையும் நான் எழுப்பி விட்டு உம்மை ஆராதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, காலையில் விருட்சங்கள் எல்லாம் கைதட்டி கர்த்தரை ஆராதிக்கிறதா. எது? விருட்சங்கள். அல்லேலூயா. பறவைகள் எல்லாம் கர்த்தரை என்ன செய்கிறதா? ஆராதிக்கிறதா. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க காக்கா காகான்னு கத்துதுன்னு. இல்ல, காக்கா கர்த்தரே கர்த்தரே என்று கூப்பிடுது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த எல்லா படைப்பும் ஆண்டவரை காலையில ஆராதிக்கிறது. அவர் சாயல்ல உருவாக்கப்பட்டு அவர் சுவாசத்தை கொடுத்த, அவருக்கு மிஞ்சின அறிவடைத்த நம்ம தான் தூங்குறோம். அல்லேலூயா. சொல்றார், வீணையே விழி, சுரல மண்டங்களே விழி, நான் விழிச்சிட்டேன். எதுக்கு விழிச்சிருக்கேன்னா, காலையில் அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளணும், காலையில் நடக்க வேண்டிய வழியை நான் தெரிந்து கொள்ளணும், நான் போக வேண்டிய பாதையில் நான் போகணும். 119வது அதிகாரத்துல 147வது வசனம் படிக்கலாம். 119 147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், அதிகாலையில் நான் எழுந்து
சத்தமிட்டு உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே ஆர்ப்பரிக்க வேண்டாமா? அல்லேலூயா. அதிகாலையில எழுந்து சத்தமிட்டு எதுக்கு காத்திருக்கிறேனா? எதுக்கு காத்திருக்கிறேன்? வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஏன்னா இந்த வசனம் தான் என்னை உயிர்ப்பிக்கும். இந்த வசனம் தான் என்னை செம்மையான பாதையில நடத்தும். இந்த வசனம் தான் என்னை தேற்றும். இந்த வசனம் தான் பரிசுத்தத்தை எனக்கு கொடுக்கும். அதுக்காக எதுக்கு காத்திருக்காரா? வசனத்துக்கு காத்திருக்க. சத்தமிட்டு கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? சத்தமிட்டு கூப்பிட்டு. அல்லேலூயா. சத்தமிட்டு கூப்பிட்டு எதுக்கு காத்திருந்தாராம்? வசனத்துக்கு என்ன செஞ்சாராம்? காத்திருந்தார். இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு சக்சஸா முடியணும்னா, இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு தடை இல்லாம நடக்கணும்னா, நான் உங்களுக்கு ஒரு மெத்தடை சொல்லுகிறேன், கவனிங்க. எந்திரிச்சது அப்படியே நீங்க என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. அப்படியே என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு பல்லு விளக்கிட்டு மூஞ்சிலாம் நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உட்கார்ந்தீங்களாக்க குறைஞ்சது 1 மணி நேரமாவது உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க அப்படியே எந்திரிச்சு முதலாவது நீ ஆயுத்தமாயிரு. காலையில எந்திரிச்சு எனக்கு ஆயுத்தமாயிரு. யாக்கோபு சொல்றார், காலையில எந்திரிச்சு நான் ஆயுத்தமா இருப்பேன். தாவீது சொல்றாரு, வீணையோ சொல்ல மாட்டேன், எங்கு நான் எந்திரிக்க போறேன். எதுக்கு? கிருபையை பெற்றுக்கொள்ளணும், நடக்க வேண்டிய வழியை கற்றுக்கொள்ளணும். நீங்க எந்திரிச்சதும் பிரஸ் ஆயிட்டீங்கன்னா நிச்சயமாக ஜெபம் உங்களுக்கு ஜெயமாய் மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில எந்திரிச்சு பல் விளக்காம யார்கிட்ட பேசுவோமா? பேசுவோமா? ஏன் பேச மாட்டோம்? ஏன் பேச மாட்டோம்? அப்ப காலையில எழுந்து பல்லு விளக்காம ஜெபம் பண்ணலாமா? ஜெபம்னா என்ன? ஜெபம்னா என்ன? அப்ப அவர் மட்டும் நாத்தத்தை பொறுத்துக்கிறார் அப்படியா? உண்மையை சொல்றேன், நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை நேசிக்கிறவர் ஒருவர் தான். அல்லேலூயா. நான் பல்லு விளக்க முடியாத சூழ்நிலையில நான் படுத்திருந்தாலும் என் படுக்கையிலும் அவர் இருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல நீங்க பிரஸ் ஆகுங்க. பிரஸ் ஆகிட்டு தேவ சமூகத்துல நில்லுங்க. தாவீது சொல்றார், சத்தமிட்டேன் கிருபைக்கு, சத்தமிட்டேன் வார்த்தைக்கு, சத்தமிட்டேன் அவர் வழியிலே நடப்பதற்கு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நீங்க செபித்து பாருங்க. 77வது அதிகாரத்துல சொல்லுவான், அங்கே ஆசாப் சங்கீதமா சொல்லுவார், அதிகாலையிலே கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன், என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். அல்லேலூயா. ஒரு குருடன் கேட்கிறான் சத்தத்தை உயர்த்தி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்கிறான். கர்த்தர் நின்று அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். சத்தத்தை உயர்த்தி செவித்து பாருங்க. சண்டைக்கு மட்டும் எவ்வளவு உயர்ந்து சத்தம், பிரச்சனைக்கு மட்டும் எவ்வளவு உயர்ந்து சத்தம், ஆனா செவத்துக்கு மட்டும் தொண்டையில முள்ளு குத்திக்கிறோம். காலையில எந்திரிச்சு தேவ சமூகத்துல பிரஸ் ஆயிட்டு நீங்க உட்கார்ந்து செபித்து பாருங்கள். உங்க குடும்பத்தை மட்டுமல்ல, உங்கள் துறவை கர்த்தர் அசைப்பார், உங்க சொந்தத்தை கர்த்தர் அசைப்பார், உங்க உறவுகளை தேவன் அசைப்பார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் என்ன செய்யறேன்? சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தான் சொன்னேன், 4 சாமத்துல எனக்கு ஆசீர்வாதமான சாமம் தேவன் உலாவுகிற சாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரம் தூங்குவதற்கு பிரயாசப்படுங்க, சீக்கிரம் எழும்புவதற்கு கர்த்தர் பிரயாசப்படுவார். அல்லேலூயா. அப்போ நான் அதிகாலையில செபிக்கிற அனுபவம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு மாடலை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து என் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால்,
மத்தேயு புஸ்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது, நல்லா கவனிங்க, என்னமான போது? சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இன்னொரு ஜெபம் இருக்கிறது, தனி ஜெபம். என்ன ஜெபம்? தனி ஜெபம். அல்லேலூயா. இந்த தனி ஜெபம் எதற்கு தெரியுமா? அதிகாலையில குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்கலாம், அதிகாலை கூட தனியா உட்கார்ந்து ஜெபிக்கலாம். இன்னொன்னு, பர்டிகுலரா எனக்கு தனி ஜெபம் இருக்க வேண்டும். ஒரு நாளில ஒரு சில நிமிஷங்கள் இல்லைன்னா ஒரு சில மணி நேரங்கள் எனக்கு கிடைக்கிற டயத்துல நான் தனி ஜெபம் பண்ணுகிற மனுஷனாய் மாற வேண்டும். ஆண்டவர் பாத்தீங்கன்னா காலையிலிருந்து சாயங்காலம் முழுவதும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வார். எல்லா காரியத்தையும் சாயங்காலம் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்து தனியா என்ன செய்வாரு? தனி ஜெபம் என்பது என்னன்னா, என்னை நான் பரிசோதித்து பார்க்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. என்னை பரிசோதித்து பார்க்கிற காரியம். நான் இந்த நாள் பூரா செஞ்சது சரியா? கவனிங்களேன், இந்த நாள் பூரா நான் கடந்து செஞ்ச வேலையோ செஞ்ச காரியமோ, நான் நாள் பூரா செஞ்சது சரியா தவறானு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க தனித்திருந்து செபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன இப்போ தெரியுமா, நம்ம செய்யறதுலாம் சரி. அப்ப நான் தனித்து செபிக்கும் பொழுதுதான் என்னுடைய நிலைமையை தேவன் வெளிப்படுத்துவார். என்னுடைய நிலைமையை வெளிப்படுத்தார். இன்னும் தனித்து எதுக்கு செபிக்கணும்னா, இருதயம் திறந்து என்ன செய்யலாம்? இருதயம் திறந்து செபிக்கலாம், இருதயம் திறந்து பேசலாம், இருதயம் திறந்து அழுகலாம், இருதயம் திறந்து தேவ சமூகத்துல என்ன செய்யலாம்? உறவாடலாம். இப்ப தனியா செபிக்கிறதற்கும் கூட்டமா செபிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நான் சொல்றேன், ஒப்பு கொடுங்கன்னு சொல்றேன், நம்ம கண்ணை முழிக்க கூடாதுன்னு கண்ணை பொத்திட்டு லேசா முழிச்சு பார்த்தோம்னா சில பேர் உதறு மட்டும் தான் என்ன செய்யும்? சில பேர் உதறு மட்டும் தான் அறியும். ஏன் இந்த சூழ்நிலைனா, இவங்களுக்கு ஏன் அறிக்கை செய்ய முடியலனா, பக்கத்துல ஆள் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. பக்கத்துல ஆள் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப நான் தனியா செபிக்கும் போது என்னுடைய அந்தரங்கமெல்லாம் தேவ சமூகத்திலே நான் அறிக்கை செய்ய முடியும். அது மட்டுமல்ல, நான் தனியா உட்கார்ந்து செபிக்கும் போது தேவனே அதை உணர்த்துவார். இந்த இடத்துல நீ விழுந்த இடத்துல இருந்து நீ எழுந்து என்று கர்த்தரே நம்மளுக்கு சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப தனித்து டெய்லி செபிக்க முடியலனா கூட, வாரத்துல செபிக்க முடியல கூட, மாதத்துல ஒரு நாள் நான் தனியா உட்கார்ந்து செபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தனியா உட்கார்ந்து நான் செபிக்கணும். லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய், நீங்க முதல்ல பாத்தீங்க, மத்தேயுல பார்க்கும்போது ஜனங்களை அனுப்பிட்டு எங்க மலையின் மேல் ஏறி. இங்க சொல்றாங்க வனாந்தரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தனித்து போய் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஒரு வனாந்தரமான இடத்தை பார்க்கிறாரு. அங்க உட்கார்ந்து பிதாவோடு பேசுவதற்கு தன்னை தனிமைப்படுத்தி செபித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்களேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே 12வது வசனம் 13வது வசனம் படிங்களேன். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தன் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றான். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாப்புகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார். நல்ல கவனிங்க, 11வது வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து
நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு தர்சு பட்டணாகிய சவுல் என்னும் பேருனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இந்த சவுல் பவுலாவதற்கு முன்பாக இந்த வேத பிரமாணத்தை நல்ல கற்று தேர்ந்தவர். கமாலியா என்கிற வேதத்தை படித்த ஞானிகள் பாதப்படியில் உட்கார்ந்து படித்தவர். ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமம், இந்த 5 சட்ட புஸ்தகங்களையும் தன் பிங்கர்ல தன் விரலிலே வைத்திருக்கத்தக்கதாக இந்த சட்ட புஸ்தகத்தை படித்து தேர்ந்தவன். நியாயப்பிரமாணம் மட்டும்தான் தெய்வம், நியாயப்பிரமாணத்துல வர்ற மேசியா மட்டும்தான் மேசியா என்று உறுதியாய் நம்பின ஒரு பவுல் அப்போஸ்தலன். வனாந்தரத்திலே கர்த்தர் தமஸ்குக்கு போற பட்டணத்திலே இவனை சந்தித்த உடனே அவன் செய்த புத்தியான காரியம் 2. 1, அவன் கேட்பான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். 2வது, அவன் தனித்து 3 நாள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலிருந்து செபிப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் அனனியா என்கிற ஒரு மனுஷனை அனுப்பிவிட்டு அவன் கண் பார்வையிட செய்வான். உடனே ஞானஸ்தானம் எடுப்பான். தாமதம் என்று கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்குள் பிரவேசிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தனித்து செபிக்கும் போது என் திட்டங்களையும் என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போற திட்டங்களையும் கர்த்தர் தெளிவாய் தரிசனத்தோடும் சொப்பனத்தோடும் வேதத்தின் வெளிப்பாடோடும் தேவன் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம தனித்து செபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பிள்ளைகள்கிட்ட கற்றுக் கொடுங்க. இப்பவுமே நீங்க 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது பரலோகம் கொண்டு போயிடாது. நல்ல நீங்க பணம் வச்சிருந்தா 800 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க. பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளுக்கு எப்பவுமே நீங்க கற்றுக் கொடுங்க. தனியா உட்கார்ந்து செபடா, ஜெபம் பண்றா, ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து செபி, நீ அரை மணி நேரம் உட்கார்ந்து செபி. நீங்க இன்னைக்கு விதைங்க, நாளைக்கு தேசத்திற்கு அந்த பிள்ளைகள் ஆலமரமாய் நிற்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் விதைக்காமல், ஜெபத்தை விதைக்காமல் விடுவீர்கள் என்றால் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெபம் என்ன என்பது தெரியாமல் போய்விடும். உலகம் முழுவதும் மிஷனரி அனுப்பின நாடுகள் இன்னைக்கு ஆண்டவரை அறியாத நாடுகளாய் மாறிக்கொண்டு போயிருக்கிறது. லண்டனில் இருந்து உலகம் முழுவதும் மிஷனரி அனுப்பினார்கள். இன்னைக்கு லண்டன்ல இருக்கிற எல்லா தேவாலயமும் கேலி கூத்தாய் மாறிவிட்டது, ஓட்டலாய் மாறிவிட்டது, கிளப்பாய் மாறிவிட்டது. லண்டன்ல பாதி இடத்தை இஸ்லாமியர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால், எங்க வீட்டுக்கு ஒருவர் வந்திருந்தார். அவர் சொல்லுவாரு, லண்டன்ல ஆராதனைக்கு போறவங்க யாருன்னா 50 வயசுக்கு மேற்பட்டவங்க ஆராதனைக்கு போறாங்களாம். 50 வயசுக்கு கீழே உள்ளவனுக்கு ஆண்டவரை பத்தி யாருன்னு தெரியவில்லை. அந்த அளவுக்கு சூழல் மாறி போனது. அமெரிக்கா தேசத்திலே கர்த்தரே தெய்வம் என்று கொண்ட தேசம் இன்னைக்கு விக்கிரகங்களினால் நிறைந்திருக்கிறது, ஒருணை சேர்க்கையினால் நிறைந்திருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், தன் சந்ததிகளுக்கு கர்த்தர் எப்படி செபித்தார், எப்படி வேதத்திலே நடந்தார் என்பதை கற்றுக் கொடுக்க தவறிவிட்டார்கள். நாமும் அதே தவறை செய்யாதபடிக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவர்னா யார் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர் ஜெபித்த மாதிரி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர் வாழ்ந்தது மாதிரி வாழ வேண்டும் என்று உங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள்னால் தலைமுறை தலைமுறை உங்க வீட்டிலே ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அந்த என்ன விளக்கு என்றால் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு ஜனம் எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையில அதிகாலையில செபிக்கிற ஒரு பழக்கத்தை நான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் தனித்து செபிக்கிற மனுஷனாவும் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஜெபங்கள் எனக்கு அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெபத்திற்கு என்ன இல்ல? வயது, சூழ்நிலைகள், பலவீனங்கள் எதுவுமே தடையில்லை. அல்லேலூயா. இடத்தை நியமித்துக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், கர்த்தர் ஜெயத்தை